இருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் களத்தில் வந்து திமுக தான் போட்டி ₹671 கோடி மதிப்பீட்டில் 3.20 கிலோமீட்டர் நீளத்திற்கான மேம்பால பணிகள் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த பணிகளை ஆய்வு செய்து வருகிறார்கள். மிக விரைவில் இன்னும் 2-3 மாத காலங்களில் அந்த பணி முழுமையுற்று மக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். சென்னையின் மிக நீண்ட மேம்பாலமாக அது வரவிருக்கிறது. கோவை, மதுரை போன்ற பல்வேறு இடங்களில் 10 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டருக்கான நீண்ட மேம்பாலங்களை தொடர்ச்சியாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறந்து வைத்து வருகிறார்கள். சென்னையின் மிக நீண்ட மேம்பாலம் என்கின்ற வகையில் சைதாப்பேட்டை முதல் தேனாம்பேட்டை வரையிலான அந்த மேம்பாலம் மிக விரைவில் மக்களின் பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது. அதேபோல் ஏறத்தாழ ₹58-59 கோடி மதிப்பீட்டில் மத்திய கைலாஷ் அருகில் ராஜீவ்காந்தி சாலையையும் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையையும் இணைக்கிற மத்திய கைலாஷ் அருகிலான அந்த பாலப்பணிகள் அநேகமாக இன்னும் 2-3 வாரங்களில் மக்களின் பயன்பாட்டிற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கவிருக்கிறார்கள். நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறையின் அமைச்சர் மாண்புமிகு திரு ஏவா வேலு அவர்கள் இந்த இரு பணிகளையும் மிக சிறப்பாக திட்டமிட்டு குறித்த காலத்திற்குள் கட்டுவதற்குரிய நடைமுறைகளை இன்றைக்கு செய்து வருகிறார்கள். ஆறு மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ச்சியாக கடந்த 5 ஆண்டுகளாக விடுக்கப்பட்டு வருகிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 2011 ஒரு பாலிசியை கொண்டு வந்தார். மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்பது திமுகவின் கொள்கை திட்டம், முத்தமிழறிஞர் கலைஞரின் திட்டம். இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை 38 மாவட்டங்கள் இருக்கிறது. ஒரு 6 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் இல்லாத நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தென்காசி, பெரம்பலூர், நம்முடைய பெரம்பலூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற, மயிலாடுதுறை போன்ற 6 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் இல்லாமல் இருக்கிறது. இந்த 6 மாவட்டங்களுக்கும் மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய மாண்புமிகு JP நட்டா அவர்கள் அந்த துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஜனவரியில் நானும் துறையின் செயலாளர் அவர்களும் மாண்புமிகு முதல்வர் அவருடைய இந்த கடிதத்தை, இந்த தேவைகளை குறித்த விஷயங்களை மாண்புமிகு அமைச்சரிடத்தில் சொல்லி வந்தோம். செய்வதாக சொன்னார்கள். ஆனால் நிதிநிலை அறிக்கையில் அவைகள் எல்லாம் இடம்பெறாமல் இருப்பது என்பது ஏமாற்றம் அளிக்கிற ஒன்று. எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த பணி நிலுவையிலே இருக்கிறது. எய்ம்ஸ் முழு நிதி ஆதாரம் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை இடத்திலிருந்து கடன் பெற்று செய்வதற்குத்தான் ஒன்றிய அரசு அந்த திட்டத்தை அறிவித்திருந்தது. ஆனால் அந்த கடன் பெறுவதற்குரிய அந்த பணியை வேகமாக செய்ய இயலாத ஒன்றிய அரசு செய்யாத நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களே எய்ம்ஸின் ஒரு அதிகாரியையும் அழைத்து எங்களை நேரடியாக டோக்கியோவில் இருக்கிற ஜப்பான் பன்னாட்டு கூட்டுரிமை முகமை அதிகாரிகளை சந்திக்க அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் நானும் துறையின் செயலாளரும் எய்ம்ஸ் அலுவலர்களை அழைத்து சென்று ஜைகாவின் அந்த ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் துணைத் தலைவர் அவர்களை நேரடியாக சந்தித்து விரைந்து கட்ட வேண்டும் என்று கடந்த 1.5-2 ஆண்டுகளுக்கு முன்னால் போய் அங்கே அவர்களை வலியுறுத்தினோம். அந்த வகையில் அவர்களும் கூட ஒரு கட்டும் பணியினை தொடங்குகிறோம். டிசைன் அப்ரூவல் ஆகிவிட்டது, டிசைன் டெண்டர் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு, அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டிசைன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ கட்ட தொடங்கியிருக்கிறாங்க. எப்படியும் இப்போ அவங்களே சொன்னது 28 தான் அது பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். எதிலெல்லாம் தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது, எந்தெந்த நிதி ஆதாரம் மறுக்கப்பட்டு வருகிறது என்பதையெல்லாம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மிக விளக்கமாக விமர்சையாக அறிக்கை வெளியிட்டார். சட்டமன்ற தேர்தல் களத்தில் திமுக தான் போட்டி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.